பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பீர்கள் என்று உங்களோடே சொன்னேன். பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நான் கர்த்தர் என்று அவர்களுக்கு சொல். பூமியெல்லாம் என்னுடையது. பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் என்று சொன்ன தேசத்திற்கு நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி கானானியரையும் எமோரியரையும் ஏத்தியரையும் பெரிசியனையும் ஏவியனையும் எபூசியனையும் துரத்தி விடுவேன் என்று கர்த்தர் சொன்னார். ஆம், இன்று நாம் சுகமாய் தங்கியிருக்கும்படி நமக்கு சுதந்திரமாக கொடுக்கப்பட்டிருக்கிற இடத்திலே நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் நம்மை நடத்தி கொண்டு வந்து விட்டிருக்கிற இந்த இடத்திலே நமக்கு எதிராக எத்தனை சத்துருக்கள், பகைவர்கள், எதிரிகள் வந்தாலும், யாரை கூட்டி வந்தாலும், யாரோடு எதிர்த்து வந்து நின்றாலும், நமக்கு வாக்கு கொடுத்த தேவன் நமக்கு முன்பாக நமக்காக ஒரு தேவ தூதனை அனுப்பி அவர்களை எல்லாம் விரட்டி விடுவார். எனவே நமக்கு கலக்கம் வேண்டாம், கவலை வேண்டாம். நம்மை நடத்தி வந்தவர் நடத்துவார். மற்ற ஜனங்களை விட்டு, அதாவது அவருக்கு பிரியமில்லாத ஜனங்களை விட்டு நம்மை ஏன் பிரித்து எடுத்தார் என்றால், கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் என்கிறார். ஆபிரகாமை பிரித்தெடுத்து அவர் காண்பித்த தேசத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவர் பெயரை பெருமைப்படுத்தினார். யாக்கோபை பிரித்தெடுத்து பெரிய ஜாதியாக்கினார். யோசேப்பை பிரித்தெடுத்து தேசத்தின் அதிகாரியாக்கினார். தன்னுடைய ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தும்படியாக மோசேயையும் ஆரோனையும் பிரித்தெடுத்தார். தாவீதை பிரித்தெடுத்து தன் இருதயத்திற்கு ஏற்றவனாக்கினார். அடிமையாக பிரித்தெடுத்த தானியேலை தேசத்தின் அதிகாரியாக்கினார் கர்த்தர். மேலும் மோசே கர்த்தரிடத்தில், எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும்? நீர் எங்களோட வருவதினால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லோரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும்படி செய்யும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். எனவே நம்மையும் பிரித்தெடுத்து பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறவர் சத்துருக்களுக்கும் நமக்கும் வித்தியாசத்தை காட்டுவார். ஒரு தூதனை நமக்கு முன்பாக அனுப்புவார், நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் நமக்கு கொடுத்த இந்த இடத்தில் நம்மை சுகமாய் தங்கியிருக்க பண்ணுவார். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, வானமும் பூமியும் உம்முடையது. இந்த பூமியில் இருக்கிறவைகள் எல்லாம் உம்முடையவைகள். இந்த பூமியில் வாழும் சகல ஜனங்களிலும் நீர் எங்களை உம்முடைய சொந்த ஜனமாக, உம்முடைய பிள்ளையாக பிரித்தெடுத்து நாங்கள் வாழ்கிற இந்த இடத்தை எங்களுக்கு சுதந்திரமாக்கி, இந்த இடத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு இடமாக மாற்றி, மற்ற ஜனங்களுக்கு முன்பாக நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக வாழக்கூடிய கிருபையை எங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எங்களுக்கு தந்தரல வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.